வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரீசனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பிளட் ரிலேஷன்ஸ். அதில் ஒரு டைப் வந்து கோடர் ரிலேஷன் டைப் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ட்ரிக்கியாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட்கட் மூலியமாக இந்த எல்லா கொஷின்ஸுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஓகேவா? இந்த கோடர் ரிலேஷன் டைப் வந்து இது வந்து லாஸ்ட் டைப். ஆல்ரெடி பிளட் ரிலேஷனில் வந்து ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? வெரி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப பேசிக்ஸு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ரிலேஷன்ஸ் எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். டெய்லி ஒரு 2 to 3 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி பிளட் ரிலேஷன் டாப்பிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி குரூப் 2 லெவலெலாம் ரொம்ப கொஞ்சம் பசில் டைப்பு இந்த மாதிரி கோடர் ரிலேட்டட் டைப் தான் கேட்டுட்ருக்காங்க கொஷின்ஸில். ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A + Bன்னு வச்சுக்கோங்களேன். A இஸ் த ஃபாதர் ஆஃப் P. ஓகேவா? அதே மாதிரி இப்போ A - B. அதே மாதிரி A இஸ் த சிஸ்டர் ஆஃப் B. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ப்ளஸ் நோட்டேஷன் வந்தால் அதுக்கு பேர் ஃபாதர்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் நோட்டேஷன் வந்தால் அதுக்கு பேர் சிஸ்டர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்லேயே உங்கள் டைப்பு எப்படி இருக்குதா? கோடர் ரிலேஷன் டைப்பு. ஸோ கோடு ஏதாவது டாலர் சிம்பிள் ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், பெர்சன்டேஜ் இருக்கலாம், இன்டூ இருக்கலாம், டாலர் சிம்பிள் இருக்கலாம், அட்ரைட் சிம்பிள் இருக்கலாம், என்ன வேணால் சிம்பிள்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? என்ன சிம்பிள்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன் ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கிறணும். இப்போ ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி எடுத்துடுவீங்க? ஸ்டெப் 1 என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ்னா ஃபாதர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் மைனஸ் கியூ ப்ளஸ் பின்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மைனஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம்? மைனஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்னா சிஸ்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கிற கொஷினில் என்ன சிம்பிள்ஸ்க்கு என்ன ரிலேஷன் சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ கோடர் ரிலேஷன் டைப் பொதுவாகவே பிளட் ரிலேஷன் வந்து நம்ம ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்கணும். இங்கே வந்து கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்? ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்கணும். பியோட அப்பா தான் யார்? பியோட அப்பா தான் வந்து ஏன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி. பியோட சிஸ்டர் யார்? ஏ. இதுதான் என்னோட ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பின்னாடி ரைட் சைடில் இருந்தால் நம்ம ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். கம்பல்சரி நீங்கள் ட்ரீ டயக்ராம் வரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். புரியுதா? ஸோ ட்ரீ டயக்ராம் வரைஞ்சாதான் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஸ்டெப் 1 வந்து என்ன சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம எடுத்துன்னு எழுதணும். ஓகேவா? ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருந்தேன் நான் எப்பயுமே ரைட் டு லெஃப்ட் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரைட் டு லெஃப்ட் தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியூக்கு பிக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். ஸோ கியூ ப்ளஸ் சிம்பிள் என்ன வரும்? ஃபாதர். ஓகேவா? அப்போ பியோட ஃபாதர் யார்? கியூ. அப்போது பியோட ஃபாதர் யார்? கியூ. ஓகேவா? இப்போ இப்போ இதில் இருந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ எஸ் மைனஸ் கியூ. எஸ்ஸுக்கு எஸ் மைனஸ் கியூ என்ன ரிலேஷன்? சிஸ்டர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? கியூவோட சிஸ்டர் யார்? இது வந்து ஃபாதர். பியோட ஃபாதர் வந்து கியூ. கியூவோட சிஸ்டர் யார் சொல்கிறாங்க? எஸ்ஸு. புரியுதா? இவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? இருக்கிறது என்ன சிம்பிள்ஸ்க்கு என்ன ரிலேஷன் சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறணும். ஸ்டெப் 2 வந்து ரைட் சைட்லேருந்து நம்ம சால்வ் பண்ணி வரணும். இங்கேருந்து சால்வ் பண்ணி போகக்கூடாது, இப்படி இருந்து சால்வ் பண்ணி வரணும். அதான் உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். புரியுதா? புரிஞ்சா? இதில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இப்போ வந்து சம்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 சம்ஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த 3 சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயும் கேட்டிருக்க கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு எந்தெந்த சிம்பிளுக்கு என்ன நோட்டேஷன் ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும்.
ஸோ ப்ளஸ் சிம்பிளுக்கு என்ன நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க ஃபாதர் ஓகேவா நெக்ஸ்ட்டு மைனஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டுக்கு வந்து ஒய்ஃப்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அவங்க ஒரு எந்த ஒரு p + q + இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல இதிலே கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ட்ரீ டயக்ராம் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுலேருந்து ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுனா p + q மீன்ஸ் p இஸ் த ஃபாதர் ஆஃப் q q-ஓட ஃபாதர் யார் p அப்படிதான் எப்போவுமே இப்படி இருந்து படிங்க அப்போ தான் புரியும் ஃபாதர் ஆஃப் q யார் p இஸ் த ஃபாதர் ஆஃப் q q-ஓட ஸோ q-ஓட ஃபாதர் யார் p ஸோ pங்கிறது ஃபாதர்னால அவங்க வந்து மெயின் அதனால நான் என்ன பண்ணிக்கேன் ஸ்கொயர் ஷேப் வந்து போட்டிருக்கேன் சதுரமாக போட்டிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு q - r மீன்ஸ் q இஸ் த சிஸ்டர் ஆஃப் r ஓகேவா q இஸ் த சிஸ்டர் ஆஃப் r r-ஓட சிஸ்டர் யார் q ஸோ r-க்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க தான் வந்து யார் q அப்போ இவங்க வந்து சர்க்கிள் பண்ணிங்க புரிஞ்சா r-ஓட சிஸ்டர் யார் q next r and then into s means r is the wife of s s ஓட wife யாரு r s ஓட wife யாருன்னா r ஓகேவா ஸோ s ஓட wife வந்து r அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இதாக தான் இருப்பாங்க ஓகேவா புரிஞ்சா உங்களுக்கு ஸோ s ஓட ஒய்ஃப் யாருன்னா ஆர் அப்போ இவங்க கண்டிப்பாக மேலாக தான் இருப்பாங்க ஓகேவா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு எஸ் எஸ்ஸுக்கு பி என்ன வேணும் புரியுதா என்ன வேணும் எஸ்ஸுக்கு பி வந்து என்ன வேணும் எஸ்ஸுக்கு பி என்ன ரிலேஷன் அதான் கொஸ்டின் ஸோ இப்போ பாருங்களேன் பிக்கு வந்து ஒரு ரெண்டு டாட்டர் இருக்காங்க ஓகேவா இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பி அதாவது பிக்கு வந்து க்யூவும் ஆரும் ஒரு டாட்டர் இருக்காங்க அந்த ஆறுங்கிற ஒரு டாட்டருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வந்து எஸ் ஓகேவா அப்போ இப்போ இவங்களோட அப்பா அப்போ என்ன வேணும் எஸ்ஸோட அப்பா அதாவது ஆரோட அப்பா வந்து எஸ்ஸுக்கு வந்து என்ன மாமனார் எப்படி சொல்லலாம் ஃபாதர் இன்லான்னு சொல்லலாமா ஃபாதர் இன்லா அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஸோ தமிழில் வந்து மாமனார் புரியுதா ஸோ இதான் இவ்வளோதான் இந்த கொஷின் ஸோ நீங்கள் கொஷின் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணும் ஒன்று இப்படி கொடுப்பாங்க இல்லாட்டினா என்ன கொடுப்பாங்கன்னா a + b + c இந்த மாதிரி இந்த இதை வச்சு வேறு லெட்டர்ஸ் கொடுத்து நம்ம வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படியும் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து என்னென்ன எடுத்து எழுதிக்கோங்க என்ன சிம்பலுக்கு எதுவும் எடுத்து எழுதிக்கோங்க ஸ்டெப் 2 வந்து ட்ரீ டயக்ராம் ஃபார்ம் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக புரிஞ்சா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த சம்மில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ a$b means a is the son of b b at right symbol c means b is the sister of c c*d means c is the wife of d கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் சிம்பிள்ஸ் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டெப் 1 ஸோ டாலர் சிம்பிள் எதை குறிக்குது சன்னை குறிக்குது தென் at right சிம்பிள் வந்து சிஸ்டரை குறிக்குது தென் ஸ்டார் சிம்பிள் வந்து ஒய்ஃபை குறிக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீ டயக்ராம் வச்சு வரையணும் ஓகேவா a$b மீன்ஸ் a இஸ் த சன் ஆஃப் b பியோட சன் யார் a ஓகேவா ஸோ பிக்கு ஒரு சன் இருக்குது அவன் தான் வந்து a சன்னுனால நம்ம என்ன பண்ணுறோம் மேல் பர்சன்னால நம்ம சதுரமாக போடுறோம் ஓகேவா b at c b at right symbol c means b is a sister of c c-ஓட சிஸ்டர் யார் b c-க்கு ஒரு சிஸ்டர் இருக்குது அவங்க தான் வந்து b அவங்க சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்னால சர்க்கிள் பண்ணியிருக்கோம் ஓகே வட்டம் போட்டிருக்கோம் c* means c is the wife of d ஓகேவா ஸோ c is the wife of d d-ஓட ஒய்ஃப் யார் d-ஓட ஒய்ஃபு தான் யார் c d-க்கு வந்து ஒய்ஃப் இருக்குது அவங்க தான் வந்து சி அப்போ இது வந்து ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்னால் நான் அந்த மாதிரி ஹைஃபன் சிம்பிள் போடுறேன் அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன இருப்பாங்க மேல் பர்சன் தான் இருப்பாங்க அவங்க வந்து ஆனாக தான் இருப்பாங்க ஓகேவா இப்போ என்ன கேட்குறாங்க ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு டி டிக்கு வந்து ஏ என்ன ரிலேஷன் ஓகேவா டிக்கு வந்து ஏ என்ன ரிலேஷன் கேட்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க
டிக்கு வந்து ஏ என்ன வரும், டியோட தங்கச்சி அக்கா அவங்க வந்து பியா இருப்பாங்க. அவங்களோட பையனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அது தங்கச்சியோ இல்லை தம்பியோ இல்லை அண்ணனோ அக்காவோட பையனையோ பொண்ணையோ நம்ம என்ன சொல்லுவோம், பாயை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெஃப்யூன்னு சொல்லுவோம். கேர்ளை வந்து என்ன சொல்லுவோம்னா நீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நெஃப்யூ, மருமகன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு மருமகனை நீங்கள் கேட்கலாம், சனியில் தானே வரணும். பட் அது வேறு இது வேறு. தன்னோட கூட பிறந்த தங்கச்சி மகனவோ அக்கா மகனவோ மகளவோ தம்பி மகளவோ அன்னை மகளவோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மகனாக இருந்தால் அது தங்கச்சி மகனை நெஃப்யூ, அதாவது தங்கச்சி பையன் அப்படின்னு நெஃப்யூன்னு சொல்லுவோம். பொண்ணாக இருந்துச்சுன்னா நீஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? செகண்ட் கொஸ்டின் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். M and N means M is the mother of N, M minus N means brother of N, M plus means father of N, M divide symbol means is the sister of N கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் வந்து நம்ம எதுவுமே இப்படி எழுதலை, சால்வ் பண்ணல. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே பண்ணலாம் இருக்குன்னா கொஷின் நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், A plus B plus C D தானே பார்த்தோம். ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம், A plus C சம்திங் எது கொடுத்துருப்பாங்க, B C plus D இப்படி சால்வ் பண்ணிட்டு இப்படியும் போடலாம். ஓகேவா? இப்படி பண்ணாலும் ஒன்று தான். இல்லாட்டியும் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அப்படியே கொடுத்துருக்கனால அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம். பட் இந்த கொஷின்ஸ் அப்படி நம்ம சால்வ் பண்ண முடியாது. எல்லாமே ஒரே வேர்டு தான் கொடுத்துருக்காங்க, MN அவ்வளோதான். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா எந்த சிம்பிளுக்கு எந்த ரிலேஷன் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இன்ட்னா என்ன வரும், மதர், தென் மைனஸ்னா பிரதர். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடில் எந்த மாதிரி கொஷின்ஸ்னாலும் கேட்கலாம். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது ஃபாதர். நெக்ஸ்ட்டு இப்போ டிவைட் சிம்பிள் மீன்ஸ் சிஸ்டர். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபார்ம் பண்ணணும். நான் சொல்லி ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து எங்கேருந்து சால்வ் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடுலேருந்து தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எஸ் டிவைட் சிம்பிள் எஸ் டி கொடுத்துருக்காங்க. எஸ் டிவைடட் டி கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னென்னா சிஸ்டர், இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ யாரோட சிஸ்டர், டீயோட சிஸ்டர் தான் வந்து எஸ். ஓகேவா? ஸோ டீக்கு வந்து சிஸ்டர் இருக்குது, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு. ஓகேவா? புரிஞ்சா? இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜென்ரேஷனால் ஹைஃபன் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ், இது ரெண்டும் முடிஞ்சா நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. எஸ்ஸோட ப்ளஸ் என்ன கொடுக்குங்க, ஃபாதர். எஸ்ஸோட ஃபாதர் தான் யார், ஆர். எஸ்ஸோட ஃபாதர் வந்து ஆர். அதனால ஃபாதர்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சதுரமாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கியூவோட இன்ட்டு என்ன கொடுக்கும், இன்ட்டுனா மதர். கியூவோட மதர் யார், சாரி ஆரோட மதர் யார், கியூ. ஆரோட மதர் வந்து யாருன்னா கியூ. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணோம்னா சர்க்கிள் சேர்ப்போம். ஏன்னா அவங்க வந்து மதர் ரிலேஷன்ஷிப்னால ஃபீமேல் பர்சன், அதனால கியூ வந்து நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கியூ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க. அதாவது மைனஸ் என்னது, பிரதர். ஸோ கியூவோட பிரதர் யார், பி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்னால நம்ம ஒரே இதில் ஹைஃபன்ஸ் போட்டு இவங்க பிரதர்னால மெயில் பர்சன், அதனால சதுரமாக போட்டிருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு டி. டீக்கு வந்து பி என்ன வேணும், டீக்கு பி வந்து என்ன வேணும், அதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ டி நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, பட் பியோட ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. இப்போ ஆருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒன்று பொண்ணாக இருக்கு, ஒன்று வந்து பொண்ணு கன்ஃபார்மு. ஆனால் இதை பொண்ணா பையனா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இவங்களோட பாட்டி தான் வந்து யார், கியூ. எஸ்ஸோட டீயோட பாட்டி தான் வந்து கிராண்ட் மதர் வந்து டி, எஸ்ஸுக்கும் டீக்கும் வந்து கிராண்ட் மதர் வந்து கியூ. ஓகேவா? அவங்களோட தம்பி நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேட் அங்கிள் நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஆன்சர் வந்து கிரேட் அங்கிள். புரியுதா? நம்ம டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்ச அந்த ஸ்டெப்பு என்னென்னு, டீக்கு வந்து பி என்ன ரிலேஷன்ஷிப்னா என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா எஸ்ஸுக்கும் டீக்கும் கிராண்ட் மதர் வந்து கியூ. அவங்க கூட பிறந்த தம்பியவும் நம்ம எப்படி சொல்லணும்னா கிரேட் அங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து தம்பியை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அங்கிள் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிரேட் அங்கிள் ஆன்சர் வரும். புரிஞ்சா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 சம்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டினில் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி